ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தங்கோஸ் கிச்சன். வாங்க எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை யாரும் பண்ண வேணாம். எண்ணெய் காயாமலே நான் வெந்தயத்தை போட்டேன், அந்த மாதிரி பண்ண வேணாம். மீன் குழம்புக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக பச்சை மிளகா இருக்கிறனால நான் ஒரு 6 மிளகா சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 தக்காளி அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். 5 தக்காளியுமே நான் மீடியம் சைஸ் தக்காளியாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போதான் நல்லா அந்த எண்ணெயில் தக்காளியை வதக்கணும். நம்ம தக்காளி வதக்கலைன்னா நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டே வராது. இந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு தக்காளியை நம்ம வதக்கணும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக், இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்க மாட்டாங்க. இந்த தக்காளி தண்ணி நல்லா வத்துறது நம்மளுக்கே தெரியும். அந்த டைம் வரை நம்ம வெயிட் பண்ணி வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குழம்பு தூள் 6 டீஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த குழம்பு தூள் தாங்க. யாருக்கெல்லாம் இந்த தூள் ரெசிபி வேணுமோ கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரியிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் நீங்கள் புளி தண்ணி ஊற்றணும். நான் இந்த குழம்புக்கு லெமன் சைஸ் புளி தான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வரை அதை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். நம்ம இப்போ நல்லா கிண்டி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால், நல்லா அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கெட்டியாகவே எடுத்துக்கோங்க, தண்ணியாலாம் நீங்கள் எடுக்க வேணாம். இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் மீடியம் சைஸ்னால் ஒரு தேங்காவாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய தேங்காவாக இருந்தால் நீங்கள் ஒரு ஹாஃப் மூடி கூட எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வீட்டு சைடில் தான் இந்த தேங்காய் பால் ஊற்றி குழம்பு வைப்போம். எங்கள் மாமியார் வீட்டு சைடில் இந்த தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம். பட் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீன் குழம்புலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 5 நிமிஷம்தான் விடணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் குழம்புல மீன் மண்டை போட்டு வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி வைக்கிற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த குழம்பு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே மீனை கரண்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீன் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் அதிகமாக கரண்டி போடக்கூடாது. மீன் போட்டு 2 நிமிஷத்துலேயே மாங்காய் போட்டுறணும். மாங்காய் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக மாங்காய் சேர்க்குறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். சிம்லே வைங்க அடுப்பை, ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம். ஸ்பீடாக வச்சா மீன் உடஞ்சிரும், அதனால ஸ்பீடாக வைக்க வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.